إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் அருளையும் நேர் வழியையும் வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை உபதேசம் செய்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம்மை பொருந்தி கொள்வானாக, நேர்வழியில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. ஒவ்வொரு சிறிய பெரிய தூரமான சமீபமான வெளிப்படையான மறைவான வழிகேட்டை விட்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நம் சந்ததிகள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, பல நிஅமத்துகளை நாம் சிந்தித்தே பார்ப்பதில்லை. அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய பல அருட்கொடைகள், எண்ணற்ற அருட்கொடைகள். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அடியார்களே, அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை நீங்கள் கணக்கிட்டு முடிக்க முடியாது. அவ்வளவு அருட்கொடைகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலாவுடைய மிக மகத்தான ஈடு செய்ய முடியாத அருட்கொடை ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுப்பது. கண் தெரியாதவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் அல்ல. வாழ்க்கையில் வறுமையில் இருப்பவர்கள் எல்லாம் தரித்திரியம் பிடித்தவர்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் எதையும் சாதிக்காமல் துன்பங்களையும் இன்னல்களையும் சோதனைகளையும் துயரங்களையும் வறுமையையும் நோயையும் பார்த்து கொண்டே அனுபவித்துக் கொண்டே வாழ்ந்து ஒருவனின் வாழ்க்கை முடிகிறதே, அவன் நஷ்டவாளி அல்ல. தரித்திரியம் பிடித்தவன் யார்? நஷ்டவாளி யார்? அபாக்கியவன் யார்? யாருக்கு இந்த ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவன்தான். நேர்வழி என்ற இந்த மகத்தான பொக்கிஷம், அல்லாஹுவின் மகத்தான அருட்கொடை யாருக்கு கிடைக்கவில்லையோ அவன்தான் குருடன், கண்ணிருந்தும் பார்வையற்றவன். செல்வம் இருந்தும் அவன்தான் தரித்திரியம் பிடித்தவன். வாழ்க்கையின் எல்லா உலக செல்வங்களும் அருட்கொடைகளும் இருந்தும் அவன்தான் அபாக்கியவான். அல்லாஹ்வின் பார்வையில் மிக மட்டமானவன், ரப்புடைய பார்வையில் மிக மட்டமானவன். யார் அவர்கள்? வழிகட்டு போனவர்கள். எது வழிகேடு, எது நேர்வழி? நாம் கற்பனை செய்வதெல்லாம் நேர்வழியாகி விடுமா? நமக்கு பிடித்ததெல்லாம் நேர்வழியாகி விடுமா? நம்முடைய அறிவு சரிகாணுவதெல்லாம் நேர்வழியாகி விடுமா? என்னுடைய முன்னோர் சொன்னதெல்லாம் நேர்வழியாகி விடுமா? அறிவியல் அறிஞர்களும் தத்துவ அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு கற்பிப்பதெல்லாம் நேர்வழியாகி விடுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருபோதும் ஆகாது. فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى. நேர்வழி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான். நேர்வழி யார் புறத்திலிருந்து? அல்லாஹுவின் புறத்திலிருந்து மட்டும்தான்.
எது படைத்த ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து வந்ததோ, எது அவன் அனுப்பிய தூதர்களின் வழியாக வந்ததோ அது மட்டும்தான் நேர்வழி. நபியே, நீங்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன? நமக்கு கிடைத்த இந்த ஹிதாயத், இந்த மகத்தான நற்பாக்கியம், இதை நாம் புரியவில்லை, இதை நாம் உணர்வதில்லை, இதை பற்றி சிந்திப்பதில்லை. இந்த நற்பாக்கியத்தை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதை எப்படி நான் வளர்க்க வேண்டும், இதை எப்படி நான் பரப்ப வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட தேடல்கள், எண்ணங்கள் நமக்குள் வருவதில்லை. உலக செல்வத்தை பெருக்குகிறோமா இல்லையா? உலக செல்வத்தை வளர்ச்சியடைய செய்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த ஹிதாயத்தை வளர்ச்சியடைய செய்கிறோமா? ஹிதாயத் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஃபஸித்னாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆன் இறங்க இறங்க அது அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு நேர்வழி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. நம்முடைய நேர்வழி நாளுக்கு நாள் டேமேஜ் ஆகி கொண்டே போகிறது, நோய் பிடிக்கிறது. ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களது உள்ளங்களில் நோய் இருக்கின்றன, நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே போகிறான். ஏன்? அவர்கள் நோய்களுக்கான சிகிச்சை எடுப்பதில்லை. ஏன் இந்த நோய் வந்தது, அதிலிருந்து நம்மை எப்படி தூரமாக்குவது, பாதுகாப்பது, அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. மீண்டும் மீண்டும் அந்த நோய்க்கான காரணங்களை நோக்கியே ஓடுகின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற நேர்வழியை கொடுத்தான். சிலை வணக்கம் வழிகேடா இல்லையா? நிராகரிப்பு வழிகேடா இல்லையா? யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் வழிகேடுகளா இல்லையா? அல்லாஹுவை தவிர, ரப்புல் ஆலமீனை தவிர, அந்த படைத்த மகத்தான ஒப்பற்ற நிகரற்ற மனைவியற்ற சந்ததிகளற்ற அர்ஷுடைய அதிபதியாகிய அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர மக்கள் வழிபடக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் பொய். அதன் அடிப்படையில் அவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு கொள்கையும் சமயமும் பொய். எல்லாம் வழிகேடு, எல்லாம் பொய். உண்மை எது? அல் ஹக், அல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன். அவனுடைய தீன் தான் உண்மையானது, அவனுடைய தீன் தான் உண்மையானது. ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறேன். நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக மகத்தான ஒரு படிப்பினை நிறைந்த சம்பவம். இமாம் ஹாக்கிம் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கல்வி ஞானம் பெற்ற ஒரு பெரிய சஹாபி. அவரிடத்தில் ஒருவர் வருகிறார். இப்னு உமர் அவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பயணத்தில் சென்று பயந்தால் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? பயணத்தில் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்பட்டால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள், தவறில்லை. நாம் இப்போது பயணம் செய்கிறோமே, நமக்கு எந்த பயமும் இல்லையே, இஸ்லாமிய ஆட்சி வந்து விட்டது, இப்போது நாம் ஏன் தொழுகையை சுருக்க வேண்டும், முழுமையாக தொழ வேண்டியது தானே என்பதாக கேட்கிறார்கள். நாம இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன பதில் சொன்னார்கள்? சொன்னார்கள், சகோதரனே, குன்னா ஜுஹாலன், நாங்கள் ஜாஹில்களாக, முட்டாள்களாக, மடையர்களாக, வீணர்களாக, புத்தியற்றவர்களாக இருந்தோம் இல்லையா? அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த நபியை அனுப்பி கல்வி கொடுத்தான்.
வகுன்னா துல்லாலன், நாங்கள் வழிகட்டவர்களாக இருந்தோம் இல்லையா? இந்த நபியை அனுப்பி அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இந்த நபியை அனுப்பி அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இல்லை என்றால் அரபுகள் எப்படி இருந்திருப்பார்கள்? சரி, நம்முடைய காலத்துக்கு வாருங்கள். ஒருவனுடைய 2 காலத்தை எடுத்து பாருங்கள். பிஃபோர் இஸ்லாம், ஆஃப்டர் இஸ்லாம். ஒரு பெரிய படித்த அறிவாளி, புத்திசாலி, மிகப்பெரிய தத்துவவாதி, ரொம்ப துல்லியமாக, நுட்பமாக, நுணுக்கமாக புரிந்து கொள்ளக்கூடியவன் முஷ்ரிக். அவனுடைய பிஃபோர் இஸ்லாம், ஆஃப்டர் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு பிறகு சிலைகளை வணங்குவது, சிலைகளுக்கு பூஜை செய்வது தவறு என்று புரிந்து கொண்டவன், இந்த அவனுக்கு இருந்த அந்த இயல்பான அறிவு ஏற்கனவே இருந்ததல்லவா? படித்த அறிவு, தத்துவ அறிவு. சிலை வணங்கி கொண்டிருந்தான் அல்லவா? வர்ணம் தீட்டப்பட்ட கற்களுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தான் அல்லவா? அதற்கு முன்னால் தேவைகளை வேண்டிக் கொண்டிருந்தான் அல்லவா? இருந்த அறிவு பயன் தந்ததா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது அவனுக்கு இல்மை கொடுத்தது. எது அவனுக்கு எதை புரிய வைத்தது? இது ஹஜர், இது கல், வணங்க தகுதியானதல்ல. இது மஹ்லூக், படைக்கப்பட்டது, வணங்க தகுதியானதல்ல என்பதை எது புரிய வைத்தது? அவனுடைய சயின்ஸா? அவனுடைய தத்துவமா? அவனுடைய இத்தனை கால அனுபவமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது புரிய வைத்தது. கண்மூடித்தனமான சடங்குகள், ஒரு கோயில்களில் நடக்கக்கூடிய அல்லது ஒரு சர்ச்சுகளில் நடக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை தவிர, அது முஸ்லிம்களிலேயே தர்கா வழிபாடு செய்பவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள், இவையெல்லாம் ஒழுங்கீனங்கள், இவையெல்லாம் மனிதனை கேவலப்படுத்துகின்ற, அவமானப்படுத்துகின்ற, மனிதனுடைய உயிரை, உடலை, ஆன்மாவை, அறிவை சீரழிக்கக்கூடிய சமூக தீமைகள், குருட்டு நம்பிக்கைகள் என்பதை புரிய வைக்கக்கூடியது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் சொன்னார்கள், நாங்கள் ஜாஹில்களாக இருந்தோம், எங்களுக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பி இல்மை கொடுத்தான். நாங்கள் வழிகட்டவர்களாக இருந்தோம், இந்த ரசூலை அனுப்பி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த ரசூல் எல்லா பயணத்திலும் தொழுகையை சுருக்கி தொழுவதை பார்த்தோம், நாங்கள் தொழுகிறோம், அவ்வளவுதான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பயணங்களிலும், பயம் இருந்தாலும் சரி, போர் பயணங்களாக இருக்கட்டும், ஹஜ் உம்ரா போன்ற சாதாரண பயணமாக இருக்கட்டும், தொழுகையை சுருக்குவதை பார்த்தும் நாங்கள் சுருக்குகிறோம், அவ்வளவுதான். இந்த நபி செய்ததை செய்வது அறிவு, இந்த நபியின் பின்னால் போவதுதான் ஹிதாயத். நம்முடைய அறிவுக்கு ஏற்ப குர்ஆனை சிந்தித்தாலும் வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும். எப்படி? இது நேர்வழியின் புத்தகம். இதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியோடு சேர்த்து பின்பற்ற வேண்டும். இதை சுன்னாவில் இருந்து பிரித்தால் அவரும் வழிகட்டு விடுவார். வழிகட்டார்களா இல்லையா? குர்ஆன் போதும் என்று சொன்ன ஒரு பெரும் கூட்டம் எவ்வளவு தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள். சஹாபாக்களிடம் இருந்து ஹதீஸை படிக்க மாட்டார்களாம். அவர்களுக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை எதை என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் வருவார்கள். எவ்வளவு பெரிய வழிகேடு யோசித்து பாருங்கள். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாமை கொடுத்தான். இது ஹிதாயத். இந்த இஸ்லாம் குர்ஆனை கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறையை கொண்டு இஸ்லாமை இந்த இரண்டிலிருந்தும் பிரிக்க முடியாது. ஒரு முஸ்லிம் இந்த இரண்டிலிருந்து தன்னை பிரிக்க கூடாது. ஒருவர் நேர்வழி பெற்று விடுகின்றார் இஸ்லாமின் மூலமாக, ஒருவர் இஸ்லாமின் மூலமாக நேர்வழி பெற்று விடுகின்றார். பிறகு அவர் மனம் போன போக்கிலே வாழலாமா? அவர் பிறகு எதை வேண்டுமானாலும் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய
மரணம் வரை நாம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அல் குர்ஆனை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று. நம்முடைய மௌத் வரை நாம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் ரசூலுல்லாஹ்வை மட்டுமே வழிகாட்டியாக ஏற்று பின்பற்ற வேண்டும் என்று. இந்த இரண்டிலிருந்து ஒரு நிமிடத்திற்கு ஒரு சிறிய அளவு ஒருவன் விலகினாலும் அடுத்து அவனுடைய விலகுதல் பெரிதாகி பெரிதாகி வழிகேட்டிலே வெகு தூரத்திலே சென்று விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மக்களுக்கு புரியவில்லை. ஆலிம்கள் எது சொன்னாலும் சரி, ஆலிம்கள் எது சொன்னாலும் சரி, அதிலும் ஒரு கூட்டம் யார் இந்த தரீகா ஹிலாஃபத்து கலீஃபத்து ஷேக் பீரு முரீத் என்று ஆக்கி கொண்டார்களோ, ஷரியத்து தரீகத்து மாரிஃபத்து ஹக்கீகத், இப்படியாக மார்க்கத்தை அவர்களாக படித்தரங்களாக மாற்றிக் கொண்டார்களோ அவர்களை பொறுத்தவரை இந்த குர்ஆனும் அவர்களுக்கு இல்லை, ஹதீஸும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு எது மார்க்கம்? எப்படி சிலை வணங்கிகளிடத்தில், எப்படி சிலை வணங்கிகளிடத்திலே பூசாரிகளும் துறவிகளும் அவர்களின் மத பண்டிதர்களும் எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம். அதை கேள்வி கேட்க மாட்டார்கள். என்ன சொன்னாலும் அதை செய்வார்கள். மண்டைய காட்டு தேங்காவை அதுல தான் உடப்பேன்னு சொன்னா அதை கொடுக்கிறதுக்கு தயார். எப்பேற்பட்ட கீழ்த்தரமான நம்பிக்கைகளை செயல்களை சொன்னாலும் அதை செய்வதற்கு தயார். இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் ஆதாரம் கேட்டு பின்பற்று, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நேர்வழி அதற்கு ஆதாரமாக இருக்கிறதா என்பதை அறிந்து பின்பற்று. அதற்காகத்தான் கல்வியை தேடுதல், இல்மை தேடுதல். இங்கே தக்லீதுக்கு வேலை இல்லை. அப்படி இல்லை என்றால் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை தேடுங்கள், படிங்கள், 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 கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமான கடமை என்று சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று மக்களுக்கு புரியவில்லை. யார் எதை சொன்னாலும் பின்பற்றலாம், யார் எதை செய்தாலும் அதை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு இடத்திலே ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அது 100 வருஷமா நடக்குது, 200 வருஷமா நடக்குது, ஏன் 1400 வருஷமாவே நடக்கட்டுமே? எத்தனை வருஷமா? ரசூல்லா காலத்திலிருந்தே ஒன்று நடக்கட்டுமே. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தாலோ அங்கீகரித்திருந்தாரோ சொல்லி இருந்தாலோ அதுதான் மார்க்கம். சிலை வணக்கம் ரசூல்லா காலத்தில் இல்லையா? சிலை வணக்கம் ரசூல்லா காலத்தில் இருந்ததா இல்லையா? அப்ப அவ்வளவு காலமானால் அது சரியாகி விடுமா? இந்த தீனை பொறுத்தவரை தகாதுமுஸ் ஸமான், ஒரு காரியம் நீண்ட காலமாக நடப்பதால் அது ஆதாரமாக ஆகாது, அது செய்யப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது. இங்கே ஒன்று செய்யப்படுவதற்கு ஆகுமானதாக ஆக வேண்டும் என்றால், நற்கூலி மிக்கதாக ஆக வேண்டும் என்றால் ஒன்று வேதம் வழிகாட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்க வேண்டும். இல்லை என்றால் வழிகேடுதான், நரகம் நிச்சயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், சூரத்துல் ஃபுர்கானுடைய 27வது வசனம், وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا. வழிகட்டவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். இதை விட பெரிய அநியாயம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஒரு தூதரை அனுப்பி இந்த தூதரை பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். வயின் துத்தியூஹு தஹ்தது, சூரத்து நூருடைய 54வது வசனத்தில் சொல்கிறான், சுட்டிக்காட்டி சொல்கிறான், இவரை பின்பற்றினால், இவருக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஹிதாயத்து பெறுவீர்கள். எப்படி? வயின் துத்தியூஹு, இவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தஹ்தது, நீங்கள் ஹிதாயத்தை பெறுவீர்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனம், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நீங்கள் பின்பற்றுவதற்கு தேவையான ஒரே முன்மாதிரி, அழகான முன்மாதிரி, அற்புதமான முன்மாதிரி, அங்கீகரிக்கப்பட்ட முன்மாதிரி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்மாதிரி. எந்த முன்மாதிரியை பின்பற்றினால் அதற்கு பின்னால் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாக்கு இருக்கிறது,
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் வாக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட முன்மாதிரி யாரிலே இருக்கிறது? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிலே இருக்கிறது, ரசூலுல்லாஹ்விலே இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட ஒரு வர்ணனை, எப்பேற்பட்ட ஒரு வரையறை! அல்லாஹ்வின் தூதரில் தான் உங்களுக்கு வழிமுறை. லக்கத் கான், திட்டவட்டமாக அல்லாஹ்வின் தூதரில் தான் உங்களுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவருக்கு மாற்றமாக அவர் காட்டாத வழியை ஒருவர் காட்டுகிறார், செய்கிறார், பரப்புகிறார். எங்களுடைய குரு சொல்லிவிட்டார், எங்களுடைய ஷேக் சொல்லிவிட்டார், எங்களுடைய பீர் சொல்லிவிட்டார் என்று இந்த உம்மத்து செய்யுமே. ஆனால் எப்படி நேரு வழியிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நேரு வழியை பற்றி எப்படி சொல்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். வழிகட்டவர்கள் எப்படி வழிகட்டார்கள், ஏன் வழிகட்டார்கள், அவர்களின் வழிகேடுக்கு என்னென்ன காரணங்களை அல்லாஹ் சொல்கிறான் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 66வது வசனம், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். நரகத்திலே காஃபிர்களுடைய முகங்களை அல்லாஹு தஆலா போட்டு புரட்டும்படி சொல்வான். இந்த கபாபு கடையில் கம்பியில் கபாப இப்படி நெருப்பில் இப்படி பிடிச்சி வாட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி காலை பிடிச்சிக்கிட்டு யௌம துகல்லபு வுஜூஹுஹும், அந்த மாதிரி மலக்கு யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். அல்லாஹு தஆலா மலக்கிட்ட சொன்னவன் அந்த மலக்கு காலை பிடிச்சிக்கிட்டு அவன் நெருப்பில் வச்சு தேய் புரட்டு யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யா லைதனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா الرسூலா, யா லைதனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா الرسூலா. ஆஹா, நஷ்டவாளி ஆயிட்டோமே, நாங்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமே, ரசூலுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமே. இன்னா அத்தஅனா சாததனா வ குபராஅனா ஃபஅதல்லூனா ஸபீலா. நாங்கள் எங்களுடைய பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தோமே, எங்களில் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிந்தோமே, எங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்தோமே, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை கவனியுங்கள். அந்த காஃபிர்களுக்கு ஏன் இந்த தண்டனை அவர்களுக்கு சொல்லப்பட்டது? தூதரை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். முடியாது, நாங்கள் எங்களது மூதாதைகளை பின்பற்றுவோம், எங்களுடைய மூதாதைகளை பின்பற்றுவோம். அல்லாஹ் கேட்க சொன்னான், அவலவ் கான ஆபாஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததுன். இப்போ உங்க மூதாதையர்களுக்கு அக்கறை சிந்திக்கவே இல்லையே, அவர்கள் ஹிதாயத்தை பெற்றவர்களாக இல்லையே, அவர்களை எப்படி நீங்கள் பின்பற்ற முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முஸ்லிம் சமூகம் இவ்வளவு மகத்தான இந்த நேர்வழி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கூட ஏன் இவ்வளவு பெரிய வழிகேடு? மௌலூது ஓதுறது, மீலாது ஓதுறது, அதுக்கு பிறகு இன்னும் ஷிர்கான மகத் பெரிய வழிகேடுகள் என்றால் இன்று தர்காக்களில் நடப்பதை பாருங்கள். தனி அது ஒரு மதமாக ஆகிவிட்டது. எப்படி? இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும், நல்லா புரிஞ்சு பாருங்க. இந்த சிலை வணங்கிகள் இருக்கிறார்களே, மஸ்ஜிதுக்கு வரமாட்டாங்க. எங்க வரமாட்டாங்க? மஸ்ஜிதுக்கு வரமாட்டாங்க. உண்மையிலேயே அடுத்து முஸ்லீமாகணும், நேர்வழியில் வரணுங்கிறவர் வந்துருவார். ஆனா தன்னுடைய சிலை வணக்கத்தை விடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய முஷ்ரிக் இருக்கிறாரு, அவர் மஸ்ஜிதுக்கு வர மாட்டார், ஆனா தர்காக்கு போவார். எங்க போவார்? பக்காவா தர்காக்கு போவார், பக்தியா போவார். நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகள், ஆயிரக்கணக்கான பிரமுகர்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள், சிலை வணங்கிகள் எப்படி கோயிலுக்கு பக்தியா வர்றாங்களோ அதே போல தர்காக்கு வரத பார்ப்பாங்க. என்ன, மஸ்ஜிதுக்கு வந்தா இங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த தொழுகை, சுத்தம் பண்றது, ஆனா எது கோயில்ல நடக்குதோ அதுதான் தர்கால நடக்குது. அதனால பெருசா கத்துக்க வேண்டியது கிடையாது. எது கோயில்ல நடக்குதோ அல்லது எது சர்ச்சில் நடக்குதோ அதுதான் அங்க தர்கால நடக்குது. அதனால பெரிய அங்க ஒரு வேலை கிடையாது. படுத்து புரளணும், அள்ளி தடவிக்கணும், என்ன
முன்னாடி நின்று ஓணும் அழுவணும், ஏதாவது ஒப்பாரி வைக்கணும், ஏதாவது தட்சணையை கொடுக்கணும். இந்த மறுமையை நாடாமல், ஆகிரத்தை நாடாமல், எதை ஆகிரத்தை நாடாமல் இந்த காசு பணம் துன்யா. இப்ப ரொம்ப பேர் கோயிலுக்கு போறாங்களே, எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னா, அவனுக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வேண்டிக்கிட்டா நல்லது நடந்துடும். முக்கியமா துன்யாவை அடிப்படையாக வைத்து, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் பொழுது அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்க கோயிலுக்கு போறீங்களே என்ன செய்வீங்க? நாங்கள் இப்படி வேண்டிப்போம், அப்படி வேண்டிப்போம், அது கொடு இது கொடுன்னு வேண்டிப்போம், அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அது தீர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படித்தான் நீங்கள் இறைவனை வழிபடுறீங்களா? ஆமாம், இப்படித்தான் வழிபடுறோம். சரி, உங்களுக்கு இறைவன் இவ்வளவு அற்கொடை கொடுத்துருக்கிறானே, கண்ணு காது மூக்கு இவ்வளவு, இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா? அந்த கான்செப்டே அவர்கள்ட்ட இருக்கார். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, நீங்களும் சொர்க்க நரகம் நம்புறீங்களா இல்லையா? எல்லா மதத்திலையும். ஆனா அந்த சொர்க்கத்தை நினைச்சு அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு என்னைக்காவது வேண்டியிருக்கு? வேண்ட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த சிலையால் சொர்க்கத்தை கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு முன்னோர்களுடைய நம்பிக்கை, இதுக்கு வேண்டிக்கிட்டா மழை பெய்யும், இதுக்கு வேண்டிக்கிட்டா பிரச்சனை போகும் சொல்லிட்டு, அதனால இதே நம்பிக்கை அப்படியே டிட்டோ தர்காவில், இதே நம்பிக்கை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்ச மாதிரி, ஒரிஜினல் ஜெராக்ஸ் கெனான் மிஷின்ல காப்பி அடிச்ச மாதிரி. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இன்று இந்த ஷிர்க்குகள் இவ்வளவு சமூகத்திலே பெருகிவிட்டனவே, இதனுடைய அடிப்படை காரணமே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை விட்டு விலகியது. இங்கே பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்துகளை பின்பற்றுவதனுடைய, ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவதாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் சிந்திப்போம். சூரத்து நூருடைய 63வது வசனம், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யார் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறார்களோ, அதை மீறி ஒரு அமலை செய்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக ஃபித்னாவுக்கு ஆளாவார்கள், குழப்பத்துக்கு ஆளாகுவார்கள், அல்லது கடுமையான தண்டனை அவர்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நேரடி எச்சரிக்கை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹி யஅமலு பிஹி இல்லா அமில்து பிஹி வ இன்னி அக்ஷா இன் தரக்து ஷைஅன் மின் அம்ரிஹி அன்னஸீர். அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தார்களோ அதை நான் ஒருபோதும் விட மாட்டேன், அதை விட்டால் நான் வழிகட்டி விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். கலீஃபா உமருல் ஃபாரூக் ஹஜ்ஜுக்கு வந்தபோது ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீ ஒரு கல், உன்னால் எந்த தீங்கையும் செய்ய முடியாது, உன்னால் எந்த நன்மையையும் செய்ய முடியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிட்டதாக நான் பார்த்திருக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் முத்தமிட்டு இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அந்த ஹஜ்ஜுக்கு வந்த பொழுது அல்லது உம்ராவிற்கு வந்தபோது காஃபிர்கள் எல்லாம் இந்த முஹம்மதும் அவருடைய தோழர்களும் மதீனாவிலே சென்று வறுமையிலே பலவீனமாகி நோய்வாய்ப்பட்டு இவர்களெல்லாம் எல்லாம் ஒரு, அதாவது நோஞ்சானா போயிட்டாங்க அப்படின்னு பேசினாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வந்த எல்லா சஹாபாக்களையும் ரமுல் செய்ய சொன்னார்கள். தவாஃபுடைய முதல் அந்த 3 சுத்திலே கைகளை உயர்த்தி புஜங்களை உயர்த்தி குதித்து குதித்து போக சொன்னார்கள். இது முஷ்ரிக்குகள் அப்படி சொல்லி அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக செய்ய சொன்னது. இந்த காரணம் மக்கா வெற்றியோடு முடிந்ததா இல்லையா? எல்லா முஷ்ரிக் பசங்களும் விரட்டப்பட்டானுவ, மக்கா முஸ்லிம் நாடாக ஆகிவிட்டது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு அவங்க ஹஜ்ஜுக்கு வந்த போது ரமுல் செய்தார்களா இல்லையா? செய்தார்கள். பிறகு சஹாபாக்கள் செய்தார்களா இல்லையா? செய்தார்கள். சொன்னார்கள் கலீஃபா உமர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமுல் செய்தார்கள், நாங்களும் செய்வோம். அப்படி இல்லை என்றால் இப்போது ரமுல் செய்வதற்கு என்ன வேலை இருக்கிறது? இப்போது ரமுல் செய்வதற்கு என்ன வேலை இருக்கிறது? அல்லாஹு அக்பர். சொன்னார்கள் அடுத்து, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு كنا مع ابن عمر رحمه الله فمر بمكان فحاد عنه فسئل لما فعلت ذلك
قال رأيت رسول الله صلى الله عليه وسلم فعل هذا ففعلت. இப்னு உமரோடு அவர்களுடைய மாணவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பயணத்தில் ஒரு இடத்தில் நிற்க வைத்து விட்டு ஓரமாக சென்று விட்டு வருகிறார்கள். ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டபோது, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்தார்கள், நான் அப்படி செய்கிறேன் என்று. எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா துல்ஹஜ்ஜுடைய 10 உம்ரா செய்து கொள்ளலாம் என்பதாக ஃபத்வா கொடுக்கின்றார்கள். அப்போது கேட்கின்றார்கள், உர்வத் இப்னு ஜுபைர், மக்களை வழிகெடுக்கின்றீர்களா? நீங்கள் இந்த நாட்களிலே உம்ரா செய்யலாம் என்பதாக ஃபத்வா கொடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். ஏன்னா அவங்களுடைய சகோதரியுடைய மகன் தான் உர்வா. அப்போ உர்வா சொன்னார், அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கிறது? அபூபக்கர் செய்யல இந்த நாட்கள்ல உம்ரா, உமர் செய்யல இந்த நாட்கள்ல உம்ரா, நீங்க எப்படி ஃபத்வா கொடுக்கலாம்? சொன்னார்கள் இப்னு அப்பாஸ், கவனமாக கேளுங்கள், ஏன் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது? அபூபக்கர் செய்யவில்லை, உமர் செய்யவில்லை, நீங்கள் எப்படி இந்த நாட்களிலே உம்ரா செய்யலாம் என்று ஃபத்வா கொடுக்கின்றீர்கள்? ஒரே வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹி மா அரா இல்லா சயுஅதிபுக்கும், நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் உங்கள் மீது தண்டனையை இறக்குவான் என்று. ஏன்? இன்னி உஹத்திசுக்கும் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ துஹத்திஸூன வ தஜீஊன பி அபீ பக்ர் வ உமர், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் செய்தார்கள் என்று சொல்கிறேன், நீங்கள் அபூபக்கர் உமரை கொண்டு வருகின்றீர்களா? யோசித்து பாருங்கள். யாருடைய சுன்னத்தை பின்பற்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த அவர்களுடைய சுன்னத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் அது அவர்களுடைய ஒரு இஜ்திஹாத், அவ்வளவுதான். அவர்களுடைய காலத்தோடு அது முடிந்து விட்டது. நிரந்தரமாக நேர்வழியாக இருக்கக்கூடியது எது மட்டுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா மட்டுமே. இந்த பின்பற்றுதல் வர வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தேட வேண்டும். இன்று மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை செய்தால் என்ன தப்பு, இது ஒரு பெரிய பிரச்சனையா, இப்படியாக எடுத்துக்கொண்டு இன்று எவ்வளவு பெரிய தூரமான வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அத்தனை ஷிர்க்குகளையும் இஸ்லாமிற்குள் முஸ்லிம்களுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். எல்லா ஷிர்க்கையும் அவர்கள் மிக மென்மையாக இலகுவாக ஆக்கிவிட்டார். எந்த ஷிர்க்கை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்களோ கண்டித்தார்களோ. ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்கு போயிருக்கும் பொழுது அந்த தாத் அன்வாத், அந்த முஷ்ரிக்குகள்லாம் ஒரு போருக்கு போனா தங்களுடைய வாள்களை எல்லாம் ஒரு மரத்துல தொங்க விட்டு பூஜை செஞ்சுட்டு போவாங்க. அங்க ஒரு மரம், அந்த மாதிரி பழைய காலத்தில் இருந்த மரம் இருந்துச்சு. அப்ப இஸ்லாத்துக்கு வந்து அப்ப அவர்கள் சில பேர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு பரக்கத்தான மரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினா அங்க நாங்களும் கொஞ்சம் எங்களுடைய வாள்களை தொங்க விட்டுட்டு போவோமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன வார்த்தை இது? மூசாவின் சமூகம் சொன்னது போன்று நீங்கள் சொல்கிறீர்களே, இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, இவர்களுக்கு கடவுள் தெய்வங்கள் இருப்பது போன்று எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஆக்கு என்று மூசாவின் கூட்டம் சொல்லியது போன்று நீங்கள் சொல்கிறீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க் பயப்படப்பட வேண்டிய ஒன்று. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை விடுவது பயப்படப்பட வேண்டிய ஒன்று. இது குறித்து நாமும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சமூக மக்களையும் எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நேரு வழியிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யில் அதீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.